கனேடியர்களை போக வேண்டாம் அமெரிக்காவிற்கு அவர்கள் என்ற ஒரு துணியை உருவாக்கி இருக்கின்றார். அதற்குரிய காரணங்களுக்கான பின்னணியாக அவர் கூறுவது என்னவென்றால், கடந்த காலங்களில் நீங்கள் சிறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டிருந்தாலோ அல்லது நீங்கள் ஏதாவது பிழையான பத்திரங்களை சமர்ப்பித்தல் போன்றவற்றை செய்திருந்தாலோ உங்களுடைய பின்னணியை அவர்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு பின்னணியுடையவர்கள் செல்வதை அவர்கள் விரும்புவதாக இல்லை என்கின்ற காரணத்தை அவர்கள் காட்டுகின்றார்கள். அவர்களுடைய ரேடர் எனப்படுகின்ற அவர்களுடைய கவனத்திற்கு வரக்கூடியவர்கள் பயணிக்கின்ற பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்படுகின்றார்கள் என்பதுதான் இப்பொழுதுள்ள சிக்கலான நிலைமை. அதற்கு இப்பொழுது சுமார் 400 பேருக்கு கிட்ட அல்லது 200க்கும் மேற்பட்டவர்கள் இந்த விவகாரங்களில் கைது செய்யப்பட்டதான தகவல் எல்லாம் வெளியே வருகின்றன. செல்வது என்பதை தடுப்பதை நிறுத்துவதை அல்லது அதனை குறைப்பது என்பது நடைமுறையை ஒழிய அதனை தடுத்து நிறுத்துவது என்பது சாத்தியமானது அல்ல முற்று முழுதாக. ஏனென்றால் அது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விடயமும். ஆனால் இங்கே அமெரிக்கா பல பில்லியன் டாலர்களை பொருளாதாரத்தில் இழக்கின்றது. இவ்வாறு மக்கள் விரும்பி தாங்களாகவே செல்லாமல் விடுவதும், இவ்வாறு சமூக ஆர்வலர்களும் அறிஞர்களும் செல்வது ஆபத்து என்று கூறுவதும் நிச்சயமாக அங்கே பொருளாதார வீழ்ச்சிக்கு அதீத அதிகாரங்கள் என்பன பல விடயங்களை கேள்விக்குறியாக்குகின்றன. ஒருவருடைய தொலைபேசியில் சென்று அல்லது மடிக்கணனியில் சென்று விடயங்களை தேடுவதற்கு அனுமதிக்க வேண்டுமென்றால் அது அவருடைய தனிப்பட்ட சுதந்திரம். தனிப்பட்ட கருத்து தெரிவிப்புகளில் நாங்கள் ஒரு கருத்தை விரும்பியோ விரும்பாமலோ தெரிவிக்கலாம். ஆனால் அதை வைத்து அவர்கள் நடவடிக்கை எடுப்பது என்பது மிகவும் தவறானது என்பதுதான் என்ன கருத்தாக இருக்கிறது. கனடாவிற்கு இந்த புலம்பெயர்கின்ற அமெரிக்கர்களின் தொகை கூட அதிகரிக்க போகின்றது. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏனென்று சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் ஆட்சி காலம் என்பது அப்படித்தான் இருக்கின்றது அங்கே. எனவே கனடாவிற்கு நிரந்தரமாக குடிபெறக்கூடிய அமெரிக்கர்களின் தொகை என்பது அதிகரிக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. கனேடியர்களுக்கு மாத்திரமல்ல, கனடா அவ்வாறானவர்களுக்கு மிகவும் உன்னிப்பான சோதனைகள் இடம்பெறும். அதைவிட கனேடியர்கள் என்று விட்டு நாங்கள் செல்லலாம் என்றால் கனேடியர்கள் என்கிற இடத்தில் பிளேஸ் ஆஃப் பர்த் என்று கனேடிய பாஸ்போர்ட்டில் கேட்கப்பட்டிருக்கும். உங்களுடைய பிறந்த இடம் ஈரானோ சோமாலியாவோ அல்லது இந்தியாவோ ஸ்ரீலங்காவோ என்று எல்லா இடமும் போடப்பட்டிருக்கும். அவ்வாறான நிலைகள் கூட அவர்கள் இலகுவாக கண்டுபிடித்து அவர்களுக்கு மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கு. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போகின்றோம் என்னவென்றால், குயின்ஸ் பல்கலைக்கழக சட்டப்பீடத்தின் பேராசிரியர் ஷாரி ஜெகட் அமெரிக்க பயண அபாயங்கள் குறித்து கனேடியர்களை எச்சரித்திருக்கிறார். அது பற்றி பேச போகின்றோம். தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. செல்லுபடியாகும் விசாக்கள் இல்லாததற்காக 94 கனேடியர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும், குடியேறாத விசாக்கள் காலாவதியானதாக 66 பேர் தடுத்து வைக்கப்பட்டதாகவும் தரவு காட்டுகின்றது. அப்படி சொல்லி இது போன்ற வழக்குகள் வரலாற்று ரீதியாக மிகவும் வித்தியாசமாக கையாளப்படுகின்றது அப்படி சொல்லியிருக்கின்றார் குயின்ஸ் பல்கலைக்கழகத்தின் சட்ட பீடத்தின் பேராசிரியர் ஷாரி ஜெகட். அமெரிக்காவில் கனேடியர்களுக்கு என்ன நடக்கின்றது? ஏன் கனேடியர்கள் தடுத்து வைக்கப்படுகின்றார்கள்? சற்று விவரிக்க முடியுமா? இல்லை, நிச்சயமாக அவர் குறிப்பிட்ட விடயம் என்னவென்று சொன்னால், கனேடியர்களை போக வேண்டாம் அமெரிக்காவிற்கு அவர்கள் என்ற ஒரு துணியை உருவாக்கி இருக்கின்றார். அதற்குரிய காரணங்களுக்கான பின்னணியாக அவர் கூறுவது என்னவென்றால், கடந்த காலங்களில் நீங்கள் சிறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டிருந்தாலோ அல்லது நீங்கள் ஏதாவது பிழையான பத்திரங்களை சமர்ப்பித்தல் போன்றவற்றை செய்திருந்தாலோ உங்களுடைய பின்னணியை அவர்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு பின்னணியுடையவர்கள் செல்வதை அவர்கள் விரும்புவதாக இல்லை என்கின்ற காரணத்தை அவர்கள் காட்டுகின்றார்கள். என்றால் முன்னர் எவ்வாறு நடைபெறுவது என்றால்,
நீங்கள் ஒரு விமான நிலையத்திலோ அல்லது ஒரு எல்லை கடவைக்கோ சென்றீர்கள் என்றால் அமெரிக்காவிற்கு அமெரிக்க அதிகாரிகளை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் பார்த்து உங்களுக்கு பத்திரம் காலாவதியாகிவிட்டது, எக்ஸ்பயர் அதாவது பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆயிட்டது அல்லது பாஸ்போர்ட் இல்லை அல்லது வேறு ஒரு காரணம், நீங்கள் தண்டப்பணம் செலுத்த வேண்டும், ஏதாவது ஒன்றாக இருக்கலாம் கூறி நீங்கள் எனவே அமெரிக்காவிற்கு செல்ல முடியாது என்று உங்களை திரும்பி கனடாவிற்கு போவதற்கு வழி அனுப்புவார்கள். விமான நிலையம் என்றால் விமானத்தில் ஏற்றாமல் விடுவார்கள். இப்பொழுது அவ்வாறு இல்லை. இப்பொழுது அவர் என்னத்தை கூற வருகின்றார் இந்த பேராசிரியர், இப்பொழுது நடைபெறுகின்ற சம்பவங்கள் எவ்வாறு என்றால், இவ்வாறான விடயங்களில் சம்பந்தப்பட்டோர் அல்லது அந்த அவர்களுடைய ரேடர் எனப்படுகின்ற அவர்களுடைய கவனத்திற்கு வரக்கூடியவர்கள் பயணிக்கின்ற பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்படுகின்றார்கள் என்பதுதான் இப்பொழுதுள்ள சிக்கலான நிலைமை. அதற்கு இப்பொழுது சுமார் 400 பேருக்கு கிட்ட அல்லது 200க்கும் மேற்பட்டவர்கள் இந்த விவகாரங்களில் அந்த கைது செய்யப்பட்டதான தகவல் எல்லாம் வெளியே வருகின்றன. இதற்கு காரணம் அதாவது அவர்களை இந்த ஐஸ் என்கின்ற பாதுகாப்பு அணியை அமெரிக்கா உருவாக்கி இந்த குடிவரவாளர்களை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுத்தி வருகின்ற பொழுதும் அந்த அணி என்பது ஒரு காரசாரமான செயற்பாடுகளில் ஈடுபடுவதாகவும் ஏனைய பாதுகாப்புத்துறை கட்டமைப்புகளைப் போல இல்லாமல் ஒரு கோரமான முகம் கொண்டதாகவும் தன்னை காட்ட வினைகின்றது. அதன் ஒரு அங்கமாகத்தான் இவ்வாறு கனேடியர்களின் பாதிப்பு என்பது இருக்கலாம். எனவே அவரது கோரிக்கை என்பது நிச்சயமாக இந்த குற்றவியல் சம்பந்தமான விடயங்களில் சிறு விடயமாக இருந்தால் தன்னும் சம்பந்தப்பட்டிருந்தால் அல்லது அவர்களுடைய பேர் அங்கே வரக்கூடியதாக இருந்தால் செல்ல வேண்டாம் என்கின்றார். ஆனால் இங்கே மறுபக்கமாக இன்னும் பல விடயங்கள் கனேடியர்களை இப்பொழுது அந்த அமெரிக்காவிற்கு செல்வதிலிருந்து தவிர்க்க வைக்கின்றது என்றால், ஒரு சாதாரணமாக ஒரு பரிசோதனைக்காக உங்களை அழைக்கின்ற பொழுது உங்களுடைய தொலைபேசியை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். அவர்கள் உங்கள் தொலைபேசியில் உள்ள சமூக வலைத்தள தொடர்புகளை தேடக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது அவர்கள் ஒரு வாட்ஸ்ஆப்பாக இருக்கலாம் அல்லது ஃபேஸ்புக்காக இருக்கலாம். உள்ளுக்கு போய் டொனால்ட் ட்ரம்ப் என்று சர்ச் பண்ணியோ அல்லது யுஎஸ்ஏ என்று சர்ச் பண்ணியோ அல்லது ஏதோ ஒன்றை சர்ச் பண்ணும் பொழுது நீங்கள் பகிர்ந்த தகவலோ அல்லது உங்களுக்கு ஒரு வந்த தகவலோ அது அமெரிக்காவிற்கு எதிரானதாக இருக்கும் பொழுது அது உங்களுக்கான பிரச்சனையை குழுவாக்கும் என்னவென்றால் உடனடியாகவே கைது செய்கின்ற நடவடிக்கைக்கு தள்ளிவிட்டுவிடும். அவரும் சொல்லியிருக்கின்றார், கனேடியர்கள் போவது தவிர்க்க வேண்டும், தான் சொல்லுவேன் போகாதீர்கள் அப்படி சொல்லித்தான் பேராசிரியர் சொல்லியிருக்கின்றார். அப்படி என்றால் இனி கனேடியர்கள் அமெரிக்காவிற்கு செல்வதே குற்றம் அப்படி சொல்லி இனி வரும் காலத்தில் வருமா அப்படி சொல்லி யோசிக்கின்றீர்களா? இல்லை, தேவையுடையவர்கள் மற்றும் அந்த தொடர் பாஸ் உள்ளவர்கள், வேலைக்கு சென்று வருபவர்கள் அல்லது தங்களுடைய தேவைகளை நிமித்தம் சென்று வருபவர்கள் சென்றே ஆக வேண்டும். அதில் எந்த இதுவும் இல்லை. இவ்வாறு குறிப்பிடுகின்றது இந்த சாதாரணமாக பயணப்பட போகின்ற ஒரு சாதாரண குடிமகனுக்கு பொருந்துவதாகவும் அல்லது ஏற்கனவே ஏதாவது பிரச்சனைகளில் அகப்பட்டு மீண்டும் அதனை பொருட்படுத்தாது சென்று கொண்டிருப்பவர்களுக்கு பொருந்தக்கூடியதாகவும் அல்லது ஏதாவது ஒரு குற்றச்செயல், அதாவது கிரிமினல் ரெக்கார்ட் என்று நாங்கள் கூறுவோம், கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் ஏதாவது இருப்பதாக அல்லது குடிபோதையில் வாகனம் ஓட்டியது போன்ற பல விடயங்களும் இதில் அடங்கலாம். அவ்வாறான வகைகளில் எல்லாம் இருக்கின்ற வகையில் செல்வது என்பதை தடுப்பதை நிறுத்துவதை அல்லது அதனை குறைப்பது என்பது நடைமுறையை ஒழிய அதனை தடுத்து நிறுத்துவது என்பது சாத்தியமானது அல்ல முற்று முழுதாக. ஏனென்றால் அது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விடயமும். ஆனால் இங்கே அமெரிக்கா பல பில்லியன் டாலர்களை பொருளாதாரத்தில் இழக்கின்றது. இவ்வாறு மக்கள் விரும்பி தாங்களாகவே செல்லாமல் விடுவதும் இவ்வாறு சமூக ஆர்வலர்களும் அறிஞர்களும் செல்வது ஆபத்து என்று கூறுவதும் நிச்சயமாக அங்கே பொருளாதார வீழ்ச்சிக்கு வழிவகுக்கின்றது. இவர்கள் உண்மைகள் இல்லாமல் கூறவில்லை, உண்மைகளை அடிப்படையாக வைத்து கூறுகின்றார்கள். அதற்கான ஒரு தெளிவான பார்வையுடன் தேவையின் நிமித்தம் செல்கின்றவர்கள் தாங்கள் இவ்வாறான பிரச்சனைகளில் ஈடுபடாதவர்கள் என்பதை அறியும் பட்சத்தில் செல்வதுதான் மிகவும் நன்று. அதனைத்தான் அவர்கள் குறிப்பாக கூறுகின்றார்கள். இருந்த பொழுதிலும் இந்த இவர்களுக்கு இருக்கின்ற இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதீத அதிகாரங்கள் என்பன
பல விடயங்களை கேள்விக்குறியாக்குகின்றன. ஒருவருடைய தொலைபேசியில் சென்று அல்லது மடிக்கணனியில் சென்று விடயங்களை தேடுவதற்கு அனுமதிக்க வேண்டுமானால் அது அவருடைய தனிப்பட்ட சுதந்திரம். ஆமா. தனிப்பட்ட கருத்து ம்ஹ்ம். தெரிவிப்புகளில் நாங்கள் ஒரு கருத்தை விரும்பியோ விரும்பாமலோ தெரிவிக்கலாம். ஆனால் அதை வைத்து அவர்கள் நடவடிக்கை எடுப்பது என்பது மிகவும் தவறானது என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது. ம்ஹ்ம். அப்படியென்றால் அமெரிக்கர்கள் கனடாவிற்குள் நுழையும் பொழுது இவ்வாறான செயற்பாடுகளும் இடம்பெறுமா அப்படி சொல்லி யோசிக்கின்றீர்களா? அல்லது நடைபெறுகின்றதா? இல்லை, அவ்வாறு இல்லை. நிச்சயமாக கனடா என்பது தனது மரியாதையையும், கனதியையும் தனது பாதுகாப்பு அலுவலர்களூடாகத்தான் முதலாக ஒரு பிரஜைக்கு காட்டும், வெளியுலகுக்கு காட்டும். எனவே நீங்கள் கனேடிய சுங்கவரி திணைக்களமாக இருக்கலாம், அல்லது குடிவரவு திணைக்களமாக இருக்கலாம், அல்லது எல்லை பாதுகாப்பு திணைக்களமாக இருக்கலாம். இவற்றின் அதிகாரிகள் என்பவர்கள் மிகவும் மென்மைத்தன்மையை கொண்டவர்களாக அல்லது மிருதுவான வழியில் அணுகுபவர்களாகத்தான் அடையாளம் காணப்பட்டிருப்பார்கள். அது எங்கேயும் ஒரு இடத்திற்கு நீங்கள் செல்லுகின்ற பொழுது அந்த முதலில் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு சமிஞ்சை தான் அந்த நாட்டை பற்றிய அறிவித்தலை உங்களுக்கு கொடுக்கும். இப்பொழுது அமெரிக்காவை பார்த்தீர்களானால் அவர்களது மிரட்டல்களும் கவனிப்புகளும் உற்று கவனிப்புகளும் உங்களுக்கு அமெரிக்காவுக்கு செல்லும் பொழுதே ஒரு பயத்தையோ அல்லது ஒரு அவதானத்தையோ ஏற்படுத்தும். கனடா அவ்வாறல்ல. கனடா மிருதுவான வழியில் மிருதுவான காரியங்களை செய்து அவர்களை வரவேற்று உள்ளே அனுப்புகின்றபடியால் அமெரிக்கர்களுடைய வரவு என்பது குறையாது, அது அதிகரிக்கும் என்றுதான் நான் நம்புகின்றேன். அதைவிட கனடாவிற்கு இந்த புலம்பெயர்கின்ற அமெரிக்கர்களின் தொகை கூட அதிகரிக்க போகின்றது. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏனென்று சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் ஆட்சி காலம் என்பது அப்படித்தான் இருக்கின்றது அங்கே. எனவே கனடாவிற்கு நிரந்தரமாக குடிபெறக்கூடிய அமெரிக்கர்களின் தொகை என்பது அதிகரிக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இப்பொழுது கனேடியர்கள் கனேடிய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கே அப்படி என்றால் கனடாவில் இருந்து கொண்டு வேறு நாட்டு பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கு வாரான செயற்பாடுகள் நடைபெற போகின்றது. இது மிகவும் நல்ல கேள்வி. இது கனேடியர்களுக்கு மாத்திரமல்ல, கனடா அவ்வாறானவர்களுக்கு மிகவும் உன்னிப்பான சோதனைகள் இடம்பெறும். அதைவிட கனேடியர்கள் என்று விட்டு நாங்கள் செல்லலாம் என்றால் கனேடியர்கள் என்கிற இடத்தில் பிளேஸ் ஆஃப் பர்த் என்று கனேடிய பாஸ்போர்ட்டில் கேட்கப்பட்டிருக்கும். உங்களுடைய பிறந்த இடம் ஈரானோ சோமாலியாவோ அல்லது இந்தியாவோ ஸ்ரீலங்காவோ என்று எல்லா இடமும் போடப்பட்டிருக்கும். அவ்வாறான நிலைகள் கூட அவர்கள் இலகுவாக கண்டுபிடித்து அந்த அவர்களுக்கு மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். எனவே இந்த இரண்டு தரப்புக்கும் பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் கனேடிய கடவுச்சீட்டுடன் செல்பவர்களுக்கு சில வேளைகளில் குறைவாக இருக்கும். ஆனால் அந்த நிரந்தரவாதியுரிமையோடு வேறு நாட்டு கடவுச்சீட்டுடன் செல்பவர்களுக்கு சில வேளைகளில் அந்த கடினங்கள் என்பன கூடவாக இருக்கலாம். அது உண்மையான விடயம்தான். சரி, நன்றி சுரேஷ் சர்மா. உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.